என் பேர் செந்தில்குமார். இந்த நிகழ்வு என்னன்னா, என்னோட குழந்தை வந்து +2 படிக்கிறான். டி நகர் கர்நாடகா சங்கா பள்ளியில் படிக்கிறான். கடந்த ஜூன் 13ஆம் தேதி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு செக்குலர் எக்ஸாமினேஷன் தான் தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி கண்டென்ட்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னன்னா, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அந்நிய டேட்டுக்கு நான் தான் ஸ்கூல் கொண்டு போய் விட்டேன் குழந்தைய. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே எக்ஸாமினேஷன்னா ஸ்கூல் வாசலில் தான் நான் இறக்கி விட்டதுனால அங்கேருந்து திரும்பவும் வந்து பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு எத்தனை மணின்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் பிக் பண்ண போகிறேன். இங்கே இல்லை எக்ஸாமினேஷன், பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன் சொல்லி தகவல் கொடுத்தாங்க. என்னடா பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன், நான் உங்கள் ஸ்கூலில் நாடி தானே நான் இறக்கி விட்டேன். அதுக்காக ரெஸ்பான்சிபிளாக ஒரு டீச்சரை கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் காமிச்சேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் எங்கே டவுட் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் மேலே அந்த ரவுண்டு டேபிளில் டிவிகேன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இந்த டவுட் வரும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் 2வது வாட்டி வரும்போது ஸ்கூல் வாசலில் 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டேன். இங்கே இருந்தால் நாங்கள் போகணும்னு சொன்னோடனே திருப்பி உள்ளே போய் கேட்டேன். HM நம்பர் கொடுத்தாங்க. HM நம்பர்கிட்ட பேசிங்க. நாங்கள் HM நம்பருக்கு கேட்டு நான் கான்டாக்ட்ல பண்ணி பேசினேன். அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. சாரி கேட்கிறாரு. சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த கண்டென்ட் எனக்கு தெரியாது சார், இது வந்து நாங்கள் அனுப்பிச்சது உண்மைதான், பசங்களோட பெனிஃபிட்டுக்காக நான் அனுப்பிச்சு விட்டேன். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 500 ரூபாய் பணம் தரேன், சர்டிபிகேட் தரேன், மெடல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்குலர் எக்ஸாமினேஷன், டேலண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி போட்டா இது எதுக்காக இது அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டாங்க, அதனால நான் அனுப்புனேன்னு சொல்லி HM சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அப்போ அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மேல அந்த ரவுண்ட் கலர்ல அந்த ஸ்டாம்ப் பேடை வந்து HM பார்க்கலையா, டீச்சர்ஸுங்களே பார்க்கலையா, இது திணிக்கப்பட்டதா, அது ஆசிரியர்களை திணிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் குழந்தைங்க போய் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்த உடனே நான் யூனிஃபார்மோட தான் என் குழந்தைய அனுப்பிச்சேன். இந்த வீக்லி கண்டென்ட் அது அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்டோட தாட்ஸ் எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட். இதுல என்ன ஒரு குற்ற நிகழ்வு, புரோட்டோகால் பிரகாரம் தவறு செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தோட சபாநாயகர். இவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த போட்டோ பதிவுப்படுதல் கலந்து கொண்டாரா இல்லன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். போட்டோ பதியப்பட்டுள்ளது. இந்த சர்டிபிகேட்ல வந்து என் குழந்தைக்கு என்ன ஜென்ரல் நாலேஜ் வரும், நீங்க கொடுத்த எக்ஸாமினேஷன்ல ஜென்ரல் நாலேஜுக்கு அறிவு வருமா இல்ல கட்சியோட திணிப்பு வருமா, இல்ல டிவிகே நீங்க யாரு கேட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்க. இது டிவிகே இல்ல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், தமிழ்நாடு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி போடலாம். இல்ல முதல்வரோட பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்த தேர்வு நடத்தப்படும் போடலாம். இது கட்சி சார்பா நடத்துறது. அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற கட்சிக்காரங்களை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வர வச்சு ஏதாவது மண்டபம் புக் பண்ணி நீங்க பண்ணிருக்கலாம். என் குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜெயிக்க விக்டரிசம், என் குழந்தை அச்சீவர். ஆனா இந்த மெடல் வாங்குறதுக்கான அச்சீவர் என் குழந்தை கிடையாது. டிவிக்கு மெடலை போட்டு திணிக்கிறீங்க. இது யாரை கேட்டு நீங்க திணிச்சீங்க? கீ செயின் ஒன்று கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கையில டிவிக்கு திணிக்கிறீங்களா? நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இதை ஸ்கூல்லயே நீங்க விதை போடுறீங்களா? ஏற்கனவே அறிவு இழந்து போன இங்க அரசாங்கமா இருக்குன்றதுனால இந்த ஒரு கோபம். என் குழந்தையோட லைஃபை நான் பார்க்கல. ஏன்னா 100 குழந்தையோட லைஃபுக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். என் குழந்தை +2 படிக்கிறாரு, என்ன பண்ணிடுவாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். ஏன்னு கேட்டா இது தவறு, அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு, அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறு, சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய தவறு நிகழ்வு. இது வந்து உண்மையாவே புரோட்டோகால் தெரியாதா? ஜனவரி மாசம் 35/2019 சட்ட விதிப்படி இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எந்த ஒரு கல்லூரியோ எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல் வளாகத்துக்குள்ள இந்த அரசியலோ இந்த மத சார்ந்த விஷயமோ பிரிக்கக்கூடிய திணிக்க கூடாத நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னது. ஆனா இந்த அரசாங்கம் இதை எப்படி மாற்றி அமைத்து கட்சி மண்டபமாக தலைமைச் செயலகமாக பள்ளிக்கூடத்தை எப்படி நீங்க வந்து ஆசிரியர்களை முட்டாளாக்கி இந்த செயலை நீங்க ஏற்படுத்தினீங்க. இது என்னோட ஆதங்கம். என் குழந்தை மேல இது போட்டது தவறு. யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சு விட்ட என் குழந்தை வந்து எக்ஸாமினேஷன் வந்து அறிவு வந்துச்சா? அறிவு இழந்து போய் நிக்குது. இது தேவையற்றது. இது வந்து என்னோட மன உளைச்சல். 13ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கான இதை நடத்தின ஈவென்ட்ஸ் நடத்தினவர் மேலையும் சபாநாயகர் மேலையும் இதை நடத்தின புசி ஆனந்த் கலந்து கொண்டாரு. இதெல்லாம் வந்து இந்த 3 நபர் மேலையும் இதுக்கான வழக்குகள் தொடர வேண்டும். இது என்னோட ஆதங்கம். ஸ்கூல்ல போய் நான் சம்பந்தப்பட்டு கேட்டதுக்கு இது அரசாங்க நிகழ்வு சொல்லிதான் சார் என்ன கேட்டாங்க. எனக்கு தெரியாது சார், சாரி சார்னு கேட்கறாங்க ஒரு HM. நான் வந்து சாமானிய மக்கள், ஒரு பேரண்ட்ஸ், ஒரு பெற்றோர். நான் என்கிட்ட ஆசிரியரே வந்து என்கிட்ட சாரி கேட்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கணும் போது இது ஏற்புடையதல்ல. இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியாம முட்டாளாய் நான் நிக்கிறேன். என் குழந்தைய வந்து திணிச்சது தவறு. என் குழந்தைய வந்து பொய் வார்த்தை காட்டி இஷ்டம் தான் வாங்கன்னு சொன்னதும் ஒரு ஆசிரியர் சொன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் ஒபே தி ஆர்டர் அது செய்யும்.
நீங்க இஷ்டம் தான் வாங்கன்னு சொன்னாலும் ஐயோ இது சார் வந்து சொல்லிட்டாங்க இது ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அவங்க பெனிஃபிட்காக அனுப்பிச்சோன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. பெனிஃபிட் கிடையாது. இந்த கீ செயின் எங்களால வாங்க முடியும். ஆனா இந்த டிவி கேன் போட்டு இதுல கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. இந்த மெடல் வந்து என் குழந்தை அச்சீவர், என் குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை, என் குழந்தைய வந்து இந்த மெடல் போட்டு அழகு பார்க்க வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. ஒரு நாள் எக்ஸாமினேஷன் உங்க ஆடம்பரமும் உங்க நாடகமும் இங்க செல்லுபடி ஆகாது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கலந்துக்கினாங்க? எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல விதைய விதைச்சிங்க? இது தப்புங்க. இது தயவுசெய்து தப்பு. இதுக்கான வழிவகை கொடுக்கணும். சார் நான் வந்து டி நகர்ல என் குழந்தை வந்து கர்நாடகா ஸ்கூல்ல படிக்கிறான். நான் வந்து இங்க தேனாம்பேட்டை 1008 ஜிஎன் செட்டி சாலையில நான் வசிக்கிற ஆள். எனக்கு இது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. இதுக்கான வழிவகை செய்து கொடுங்க தயவுசெய்து. நன்றிமா, நன்றி.